டிவி, கலைஞர் டிவி, அப்புறம் ராஜ் டிவி, வேந்தர் டிவி, இந்த மாதிரி பெரிய பெரிய சேனல்ஸு. அந்த சேனல்ஸில் போய் நான் சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் நிறைய அவமானங்கள். ராஜ் டிவியில் ஒருத்தர் பயங்கரமாக அவமானப்படுத்திட்டார். மூஞ்செல்லாம் பார்த்தியா, நீ எல்லாம் எதுக்கடா வர, நீ எல்லாம் இங்கே வராது, அப்படி அந்த மாதிரி அசிங்கப்படுத்திட்டார். நீ எப்படின்னா, என் முன்னாடி எதுவுமே சொல்லாமல் நான் வந்து பேக்கில் நிற்கிறேன்னு தெரியாமல் என்னை போய் அவர் அவ்வளோ இன்சல்ட்டாக பேசிட்டார். எனக்கு அப்படி ஹட்டு. உடனே ஈக்காடு தங்கல் அந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்டே நான் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கேன் தனியாகவே. அப்புறம் ஒருத்தர் ஆட்டோகிராஃபர் வந்து பக்கத்தில் ஏன்ப்பா இப்படி அழுவுறேன்னு கேட்டு, பக்கத்தில் ஒரு இந்த வேந்தர் டிவி இருக்குது, அங்கே போய் ட்ரை பண்ணி பார்ப்பேன்னு கண்ணை தொலைச்சி போனேன். அங்கே பிரேம்னு ஒரு அண்ணன் இருந்தார். ஒரு லெமன் டீ கொடுத்து, தம்பி நீ வீட்டுக்கு கிளம்பிடு, யாரும் உன்னை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இந்த இடத்துல, எவ்வளோ திறமை இருந்தாலும் வேஸ்ட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மட்டம் தட்டினார். முடியல. அப்புறம் நான் டீ ஷாப் கிட்டே ஒருத்தர் வந்தார், திருமூர்த்தின்னு ஒருத்தர். அவருக்கு வந்து என்ன பண்ணாருன்னா, தீரன் டிவின்னு ஒரு சேனல் இருக்குது, அங்கே போய் ட்ரை பண்ணுங்கன்னு அட்ரஸ் வாங்கினேன். அது வந்து வெங்காய வண்டின்னு ஒரு ஸ்டாப் இருக்குது கோயம் சிஎம்பிடி பக்கத்தில். ஸோ அங்கே போனேன். அங்கே எனக்கு தீரன் டிவியில் ஒரு ஜாப் கிடச்சிச்சு. என்னென்னா ப்ரோக்ராம் ப்ரொடியூசர், சேனல் உங்களுது அப்படி சொன்னாங்க. செம்ம ஹாப்பி. அன்றைக்கி தான் எனக்கு ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ன்னு ஃபீல் பண்ணேன். ஏன்னா ஒரு சேனலில் நான் வந்து ஒரு கேமரா, எனக்கு பிடிச்ச மாதிரி லைட்ஸு, எனக்கு பிடிச்ச மாதிரி கேமரா, எனக்கு பிடிச்ச மாதிரி கேமராமேன்ஸ், எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லோரும் ஒரு நம்மளோட குடும்பம்னு சொல்லாமே, அந்த மாதிரி ஒரு கிடச்சிருச்சு. நம்ம ஹாப்பி ஃபீல் பண்ணேன். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0. அந்த சேனல் நம்ம தான் டெவலப் பண்ணோம்.